அலி கமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வுகள் ஈரானில் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் அதில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக ரகசிய தகவல் வெளியாகியுள்ளது. வாருங்கள் இதுகுறித்து பார்க்கலாம் இந்த காணொலியில். ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உச்சபட்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனி முதல் நாளிலேயே கொல்லப்பட்டார். தொடர்ந்து மத்திய கிழக்கில் தாக்குதல் நடைபெற்ற நிலையில் தற்போது அவருடைய இறுதி சடங்கு அரசு முறைப்படி நடைபெற்று வருகின்றது. கடந்த ஜூலை 4ஆம் தேதி ஈரானில் தெஹ்ரானில் அதற்கான நிகழ்வுகள் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஊர்வலங்கள் மற்றும் புனித தலங்களில் தரிசனத்துடன் நாளை அவரது உடல் சொந்த ஊரான மஷ்டிஹத்தில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. இந்த நிலையில் அலி கமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வை சீர்குலைக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டம் தீட்டியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்தியா டுடே ஊடகத்திற்கு அளிக்கப்பட்ட பேட்டி ஒன்றில் தெஹ்ரான் துணை மேயர் ஹமீத் ரெசா குலாம்சாதே தெரிவித்துள்ளார். அதில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அலி கமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வுகளை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்தனர். ஆனால் பெரிய கூட்டங்களையும் சர்வதேச விருந்தினர்களின் வருகையையும் கண்ட பிறகு அவர்கள் இதிலிருந்து பின்வாங்கினர் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் இறுதி சடங்கு தற்போது இறுதி கட்டத்தில் உள்ளதாகவும் அஞ்சலி செலுத்த பெரும் திரளான மக்கள் கூடியுள்ளதால் இந்நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அளவில் மக்கள் பங்கேற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய வழக்கப்படி மரணமடைந்தவுடன் உடல் உடனடியாக அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றாலும் தற்போதைய போர் சூழல் மற்றும் தேசத்தின் பலத்தை உலகிற்கு பறைசாற்றும் நோக்கோடு இந்த 6 நாள் விரிவான இறுதி சடங்கு ஊர்வலத்தை ஈரானிய அரசு ஒருங்கிணைத்துள்ளது. அதன்படி ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நடைபெற்ற அலி கமேனியின் இறுதி ஊர்வலத்தில் 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த 6 நாள் நிகழ்வுகளிலும் சேர்த்து சுமார் 3 கோடி மக்கள் வரை அஞ்சலி செலுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது 2020 நடைபெற்ற ஜெனரல் காசிம் சுலைமானியின் இறுதி சடங்கு கூட்டத்தை விடவும் மிகப்பெரியதாக கருதப்படுகின்றது.